மகாநதி சீரியல் ப்ரிடிக்ஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போனாலும் காவேரிக்கு உண்மையை சொன்னால் நல்லாயிருக்கும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இங்கே காவேரி விஜய் கிட்ட என்னை மன்னிச்சிடுங்க, உங்களை அவ்வளோ தூரம் நான் திட்டிருக்கவே கூடாது, ரொம்ப கோவத்தில் இருந்ததுனால என்ன பேசுகிறேன்னு தெரியாமல் நான் திட்டிட்டேன் அப்படின்ட்டு விஜய் கிட்ட சாரி கேட்குறாங்க. நீங்கள் எதுக்குங்க சாரி கேட்குறீங்க? நான் தப்பு பண்ணதுனால தானே நீங்கள் திட்டினீங்க, என் மேலேயும் மிஸ்டேக் இருக்குதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னதான் நான் உங்களை அவ்வளோ தூரம் திட்டினாலும் அதை கொஞ்சம் கூட நீங்கள் மனசுலேயே வச்சுக்கிடவே இல்லை. எங்கள் அம்மாவை காணோம் அப்படின்னு சொன்னதும் ஓடோடி வந்தீங்க பார்த்தீங்களா, அந்த குணம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. உடனே விஜய்க்கே கொஞ்சம் அதிர்ச்சியாக இருக்குது, காவேரியா பேசுகிறது அப்படின்ட்டு. வேறு யாராக இருந்தாலும் இந்த சூழ்நிலையில் எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஓடோடி வந்திருப்பாங்கன்னா வந்திருக்கவே மாட்டாங்க. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்காக ஓடோடி வந்து அந்த நைட்டில் எல்லா இடத்துலையும் எனக்காக என் கூட நின்று சப்போர்ட்டிவாக எங்கள் அம்மாவை தேடுறதுக்கு ஹெல்ப் பண்ணீங்க. அதுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க. நான் உங்களை திட்டினதுக்கு நான் மன்னிப்பு கேட்குறேங்க, அதுக்கும் மன்னிச்சிடுங்க அப்படின்ட்டு காவேரி சொல்கிறேங்க. உடனே விஜய் இருந்துட்டு எதுக்குங்க நன்றியெல்லாம் சொல்லிக்கிட்டு, அம்மாவை காணோன்னு சொன்னதும் எனக்கே ஒரு நிமிஷம் பதறி போயிடுச்சு. உங்களுக்கு இருக்காதா என்ன, அதான் நானும் உங்கள் கூட தேட வந்தேன் அப்படி சொல்லிட்டு விஜய் சொல்கிறாங்க. உடனே சாரதா இருந்துட்டு என்னதான் இருந்தாலும் காவேரி சொன்ன மாதிரி காவேரியோட அம்மானா எனக்கே வந்து அவள் இப்படி பேசினது அவ்வளவு வருத்தமாகி நான் அவளை விட்டு போகணும்னு முடிவு பண்ணிட்டேன் தம்பி. ஆனால் நீங்கள் காவேரி கூப்பிட்டது எப்படி தம்பி ஓடோடி வந்தீங்க, அவளை திட்டினால அப்படின்னு சொல்லிட்டு சாரதா காவேரி சொன்னதெல்லாம் சரிதான் தம்பி, உங்களை மாதிரி ஒரு பையன் தான் என் பொண்ணுக்கு தேவைன்னு தான் நான் ஆசைப்பட்றேன் அப்படின்ட்டு சாரதா சொல்கிறாங்க. காவேரி இந்த தம்பியோட குணத்தை நீயே தெரிஞ்சுக்கிட்டியா, இப்படி ஒரு பையன் காவேரி இந்த தம்பியோட குணத்தை நீயே தெரிஞ்சுக்கிட்டல, இப்படி ஒரு பையனை நீ கல்யாணம் பண்ணால் ரொம்ப நல்லா இருப்ப காவேரி, அதுக்காக தான் நான் இதில் பிடிவாதமாக இருந்தேன் அப்படி சொல்லிட்டு இங்கே சாரதா சொல்கிறாங்க. உன்னை காவேரி இருந்துட்டு என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிக்கிறாங்க. சரி நீ சொன்ன மாதிரியே நான் இவரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதிக்கிறேன், உனக்காக தான் அப்படின்ட்டு காவேரி சொல்கிறாங்க. உடனேவும் இங்கே சாரதா இருந்துட்டு காவேரி வேறு எந்த பையனும் உன்னை நல்லா பார்த்துக்குவானு சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கையே இருக்காது காவேரி, ஆனால் இந்த தம்பியை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா உன்னை இந்த தம்பி நல்லா பார்த்துக்குவாரு, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது, அதனால தான் இந்த தம்பியை நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப கட்டாயப்படுத்திக்கிட்டு இருந்தேன் காவேரி அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க. உடனேவும் காவேரி இருந்துக்கிட்டு அம்மா எனக்கு புரியுதுமா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொன்னதும் சாரதா இருந்துட்டு இப்போ சொல்லு காவேரி, இந்த பையனை நீ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதிக்கிறியா, இந்த பையனோட நீ சேர்ந்து வாழ்ந்தா நீ நல்லா இருப்பேன்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்குது, சொல்லு காவேரி. மற்ற 2 பேரை பற்றி நான் கவலைப்பட தேவையே இல்லை, அவங்களுக்கும் தங்கமான புருஷங்க அமைஞ்சிருக்காங்க, அதே மாதிரியே உன் வாழ்க்கையும் நல்லா அமையணும், அவங்க 2 பேருமே எனக்கு நல்லா தெரிஞ்சவங்க, நல்ல பசங்க, அதனால் அவளை பற்றி 2 பேர்த்தையும் பற்றி நான் யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் ஒன்று நினச்சா எனக்கு பயமாக இருக்குதுடி, உன்னை ஒரு நல்லவங்கிட்ட கையப்பில் பிடிச்சி கொடுத்தாதான் எனக்கு நிம்மதியே இருக்கும் அப்படின்ட்டு சாரதா சொல்கிறாங்க. உடனே காவேரி இருந்துட்டு சரிம்மா உன் ஆசை அதுதானா, நான் இவரே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு காவேரி சொன்னதும் இங்கே விஜய்க்கும் சாரதாக்கும் ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. என்ன சொன்னீங்க அப்படின்ட்டு விஜய் கேட்குறாங்க. உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதம் சொன்னேன் அப்படின்ட்டு காவேரி சொன்னதும் விஜய் ரொம்ப தேங்க்ஸ்ங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சாரதாவும் நிஜமாக தான் சொல்கிறியா காவேரி அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம்மா, நீ இவ்வளோ தூரம் சொல்கிறல, உன்னை விட என் வாழ்க்கையை யார் நல்லா பார்த்துக்குவா, ஆனால் என் மேலே யாருக்கு அக்கறை அதிகம் உன்னை விட, நீ சொல்கிறது சரியாக தான் இருக்கும், நான் இவரை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு இங்கே காவேரியும் சொல்லிடுறாங்க. உடனே விஜய் ரொம்ப சந்தோஷத்தோட மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேங்க. உடனே சாரதா வந்துட்டு அதான் காவேரி உங்களை கல்யாணம் பண்ணுறதுக்கு சம்மதம் சொல்லிட்டால தம்பி, அத்தைன்னு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதா சொன்னதும் விஜய் இருந்துட்டு அத்தை காவேரி என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதம் சொல்லிட்டாங்க, இனிமேல் ரொம்ப சந்தோஷமாக இருப்பா அம்மு கிட்ட இந்த விஷயத்த முதல்ல போய் சொல்லணும் அப்படின்ட்டு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே காவேரி இருந்துக்கிட்டு சரிம்மா அக்காவுக்கு நர்மதாவுக்கும் நான் வந்து ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன் நீ வந்ததா, அவங்கக்கிட்ட கால் பண்ணி நான் வேற செஞ்சேன், அதனால் அவங்க பதறி போயிருப்பாங்க, ஒரு வேளை ஊருக்கு கிளம்பி வரணும்னு சொல்லிட்டு வர நினச்சிட்டு இருக்கலாம், அதனால் நான் அவங்கக்கிட்ட கால் பண்ணி சொல்கிறேன் அப்படின்ட்டு காவேரியும் போய் கால் பண்ணுறாங்க கங்காவுக்கும் நர்மதாவுக்கும். உடனே கால் பண்ணதும் என்னடி அம்மா எங்கே இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது உடனே அவங்க ஊருக்கு கொடைக்கானலுக்கு தான் கிளம்பி போய்கிட்டு இருந்தாங்க. எப்படியோ விஜய்க்கு கால் பண்ணதுனால விஜய் அவரோட வண்டியில் வந்து அம்மாவை பிடிச்சிட்டோம், இல்லைன்னா அம்மா இப்போ கொடைக்கானலுக்கு தான் போயிருப்பாங்க அப்படின்ட்டு காவேரி சொல்கிறாங்க. ஓ விஜய் தான் உன் கூட வந்தாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம் அவர் தான், நான் ஃபோன் பண்ணி கூப்பிட்டோனையும் என் கூட அம்மாவை தேடுறதுக்காக ஹெல்ப் பண்ணார் அப்படின்னு சொல்லி காவேரி சொன்னதும் வேறு யாராக இருந்தாலும் இப்படியெல்லாம் உங்க கூட வருவாங்களாடி, அந்த பையன் அவங்க ரொம்ப நல்லவங்களா இருக்காங்கடி, அவங்களே பேசாமல் அம்மா சொல்கிற மாதிரி கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கங்காவும் நர்மதாவும் சொல்கிறாங்க. உடனே காவேரி இருந்துட்டு நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதம் சொல்லிட்டேன்க்கா அம்மா கிட்ட ஏற்கனவே அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொன்னதும் இங்கே 2 பேருமே சந்தோஷமாக இருக்குது. இன்னடி நிஜமாவா சொல்கிற அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாக்கா அம்மா இந்த விஷயத்தில் ரொம்ப பிடிவாதமாக இருக்கிறாங்கல்ல, அதுவும் இல்லாமல் நானும் யோசித்து பார்த்தேன் அவர் குணத்தை பற்றி, அதனால் ஓகே சொல்லிட்டேன் அப்படின்ட்டு இங்கே காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப நல்ல விஷயம் சொல்லியிருக்கடி, அப்போனா சீக்கிரமாகவே உனக்கும் அவருக்கும் கல்யாணம், நாங்களும் ஊருக்கு வருவோம்ல அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமாக்கா
வேற என்ன பண்ண? அவர் தான் எனக்கு கல்யாணம் இந்த ஜென்மத்தில முடிக்கணும்னு இருந்தா யாரால மாத்த முடியும்? அப்படின்ட்டு காவேரி சொன்னதும், "ஏய் நீ நல்லா இருப்படி, அவரு உன்ன நல்லா பார்த்துக்குவாரு." அப்படின்னு கங்கா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "சரிக்கா, நான் ஃபோன வச்சுடுறேன்." அப்படின்ட்டு இங்க சொன்னதும், இங்க விஜய் வீட்டுக்கு போறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. "என்னடா விஜய், என்ன இவ்வளோ சந்தோஷத்தோட இருக்க?" அப்படின்னு தாத்தா கேட்குறாங்க. உடனே விஜய் இருந்துட்டு, "தாத்தா, ரொம்ப சந்தோஷமான விஷயம் தாத்தா." அப்படின்ட்டு தாத்தாவ கட்டி பிடிச்சுட்டு விஜய் வந்து சொல்றாங்க. "என்ன விஷயம் சொல்லு." அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா மறுபடியும் கேட்குறாங்க. "தாத்தா, காவேரி என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதம் சொல்லிட்டா தாத்தா." அப்படின்ட்டு விஜய் சொல்கிறாங்க. உடனே, "என்னடா விஜய் சொல்கிற?" அப்படின்ட்டு எங்கள் தாத்தாவுக்கு அதிர்ச்சியாக இருக்குது. காலையில் இருக்க வரைக்கும் காவேரி ரொம்ப திட்டிட்டா அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தா. அதுவும் இல்லாமல் காவேரி வேறு உனக்கு பொண்ணு பார்க்குறதுக்கு வீட்டுக்கு வேறு ஆள் அனுப்பியிருந்தா. இப்போ என்னன்னா இப்படி சொல்கிறேன், ஏன்னா நம்ப முடியல அப்படி சொல்லி சொன்னதும், விஜய் வந்து சாரதா காணாமல் போனது எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. உடனே, "ஓ, ஒரு கெட்டதுலேயே ஒரு நல்லது நடந்திருக்குடா விஜய். அப்பா, உன் வாழ்க்கை எப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லி பயந்துக்கிட்டு இருந்தேன். காவேரிக்கு எப்போ ஞாபகம்லாம் வந்து உன்னை ஏற்றுக்க போறா, உன் மேலே அவ்வளோ கோவமாக பேசுகிறாளே, உன்னை எப்படி கல்யாணம் பண்ணிக்குவா அப்படின்லாம் யோசனையெல்லாம் வந்துச்சுடா. இப்போ தான் சந்தோஷமா இருக்குது." அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாங்க. உடனே விஜய் வந்துட்டு, "இந்த விஷயத்த அம்மு கிட்ட போய் சொல்லணும், அவள் ரொம்ப சந்தோஷப்படுவா தாத்தா." அப்படிங்கிறாங்க. "ஏய் முதல்ல போய் சொல்லுடா அம்மு கிட்ட." அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொன்னதும், இங்கே விஜய் வந்து அம்மு கிட்ட போகிறாங்க. "அம்மு, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ்." அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. "என்னப்பா, என்ன சர்ப்ரைஸ்?" அப்படின்ட்டு அந்த குழந்தைய கேட்குது. "அம்மு, என்ன சர்ப்ரைஸ்ன்னு தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும், "ஏதாவது எனக்கு வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? இல்லாட்டி என்னை எங்கேயாவது கூட்டிட்டு போறீங்களா? என்ன சர்ப்ரைஸ் சொல்லுங்க." அப்படின்ட்டு அந்த குழந்தை சொன்னதும், விஜய் இருந்துக்கிட்டு, "எங்கேயும் உன்னை கூப்பிட்டு போகல, உனக்கு எதுவும் நான் வாங்கிட்டும் வரல. ஆனா இந்த சர்ப்ரைஸை சொன்னா நீ ரொம்ப சந்தோஷப்படுவ." அப்படின்ட்டு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே அம்மா இருந்துக்கிட்டு, "அப்பா, என்னன்னு சொல்லுங்கப்பா, என்னால் யோசிக்க முடியல, சீக்கிரமா சொல்லுங்க." அப்படின்ட்டு சொல்றாங்க. உடனேவும் விஜய், "சொல்றேன் சொல்றேன். அதாவது காவேரி மிஸ் அப்பாவை கல்யாணம் பண்ணிக்க போறாங்க." அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. அம்மா இருந்துக்கிட்டு, "என்னப்பா சொல்றீங்க? நிஜமாவா? அன்னைக்கு சாரதா பாட்டி சொன்ன மாதிரி மிஸ் வந்து உங்களை கல்யாணம் பண்ணிக்க போறாங்களா? மிஸ் சரி சொல்லிட்டாங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அம்மா கேட்குறாங்க. உடனே விஜய் இருந்துட்டு, "ஆமாண்டா, இப்போதான் மிஸ் கிட்ட பேசிட்டு வரேன். மிஸ் சரின்னு சொல்லிட்டாங்க. கூடிய சீக்கிரம் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் கல்யாணம்." அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் சொன்னதும் அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அப்பனா மிஸ்ஸு நான் அம்மான்னு கூப்பிடலாமா? மிஸ்ஸு நம்ம வீட்டுக்கு வருவாங்களா?" அப்படின்ட்டு கேட்குறாங்க. "ஆமாண்டா, இனிமேல் மிஸ்ஸு நீ அம்மான்னு கூப்பிடலாம். மிஸ் கல்யாணம் முடிச்சு நம்ம வீட்டுக்கு என்ன நம்ம கூடவே வந்து உன் பெட்லேயே படுத்திருப்பாங்க, உன் கூடவே இருப்பாங்க." அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் அம்மா இருந்துக்கிட்டு, அப்பனா வந்து என் கூட மதர்ஸ் டே ஃபங்க்ஷன்லேயும் கலந்துக்குவாங்களா?" அப்படின்னு கேட்குறாங்க. உடனே விஜய் இருந்துக்கிட்டு, "கண்டிப்பாடா, இனிமேல் நீ அம்மா இல்லைன்னு ஃபீல் பண்ணவே தேவையில்லை. அப்படியேவும் உங்கள் அம்மா ஃபோட்டோவை காமிச்சேன்ல, அதே மாதிரி தானே அந்த மிஸ் இருக்காங்க. அம்மாவே இல்லைன்னு நீ ஃபீல் பண்ணவே தேவையில்லை." அப்படி சொல்லிட்டு விஜய் வந்து சந்தோஷப்படுறாங்க. உடனே மனசுக்குள்ளே சொல்கிறாங்க, "இனிமேலும் நான் என் ஒய்ஃபை பற்றி நினச்சி ஃபீல் பண்ணவே தேவையில்லை. என் ஒய்ஃப் என்கிட்ட மறுபடியும் கிடைக்க போறா." அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்குது. இங்கே அம்மா இருந்துக்கிட்டு, "அப்பா, எப்போ வருவாங்க மிஸ்ஸு வந்து இந்த வீட்டுக்கு உங்களை கல்யாணம் முடிச்சு?" அப்படி சொல்லிட்டு கேட்டதும், "கொஞ்ச நாள் ஆகும்டா." அப்படின்னு இங்கே விஜய் சொல்கிறாங்க. "சீக்கிரமாகவே மிஸ் இந்த வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துருங்கப்பா. சீக்கிரமாகவே நீங்கள் மிஸ்ஸை கல்யாணம் பண்ணிக்கோங்க." அப்படின்ட்டு அந்த குழந்தை சொல்லுது. விஜய் சிரிக்கிறாங்க. இந்த சீரியல் எப்படி நல்லாயிருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.